வாழ்க்கையில தீர்க்கவே முடியாத பிரச்சனைகள்ல மாட்டி தவிக்கிற மாதிரி உணர்றீங்களா? உறவுகள்ல சிக்கல், மனசுல அமைதி இல்லாம, எதிர்காலத்தை நினைச்சு ஒருவித பயம் இப்படி உங்கள வாட்டி வதைக்குதா? ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு தந்தை தன்னோட மகனுக்கு சில அறிவுரைகளை சொன்னார். அந்த பழங்கால ரகசியங்கள் இன்னைக்கு உங்களுடைய மிகப்பெரிய பிரச்சனைகளை கூட தீர்க்கிற ஒரு திறவுகோலா இருக்கலாம். வாங்க, சூரத்து லுக்மான்ல மறைஞ்சிருக்கிற அந்த வாழ்க்கை பாடங்கள நாம ஒன்னா சேர்ந்து ஆராய்வோம். வாழ்க்கையின் மையத்தில் அல்லாஹ்வை வைக்காமல் வேறு எதையாவது வைப்போம் என்றால் நம்ம ஆன்மாவோட அஸ்திவாரமே ஆட்டம் கண்டுடும். இதுக்கு லுக்மான் சொல்ற தீர்வுதான் முதல் மற்றும் மிக முக்கியமான அறிவுரை. என் அருமை மகனே, நீ அல்லாஹ்வுக்கு இணை வைக்காதே. நிச்சயமாக இணை வைத்தல் மிகப் பெரும் அநியாயமாகும். இது ஏன் முதல் அறிவுரையா இருக்கு? ஏன்னா ஒருத்தரோட வாழ்க்கையோட அஸ்திவாரம் தவ்ஹீத், அதாவது ஓரிரை கொள்கை மேல கட்டப்படும்போதுதான் மத்த எல்லாமே அதனதன் இடத்துல சரியா அமையும். இணை வைப்பை எச்சரித்தவுடன் குர்ஆன் பெற்றோரின் முக்கியத்துவத்தை பேசுகிறது. அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்வதையும் பெற்றோருக்கு நன்றி சொல்வதையும் இறைவன் ஒன்றாக இணைத்துக் கூறுகிறான். குறிப்பாக ஒரு தாய்ப்படும் கஷ்டத்தை வஹ்னன் அலா வஹன், அதாவது பலவீனத்திற்கு மேல் பலவீனம் என்று குர்ஆன் வர்ணிக்கிறது. இது பெற்றோரின் உயர்வான அந்தஸ்தை காட்டுகிறது. ஒரு சிறிய தப்புதானே, யாரும் பார்க்கவில்லையே என்று நினைக்கிறோமா? லுக்மான் கூறுகிறார், என் அருமை மகனே, ஒரு செயல் கடுகின் எடை அளவு இருந்தாலும் அது பாறைக்குள் மறைந்திருந்தாலும் அல்லாஹ் அதை வெளிக்கொண்டு வருவான். இந்த ஒரு சிந்தனை நம்மை எப்போதும் நேர்மையாகவும் அல்லாஹ்வின் கண்காணிப்பில் வாழும் அடியார்களாகவும் மாற்றும். சமூகத்தில் நடக்கும் தவறுகளைக் கண்டும் காணாமல் இருக்கிறோமா? லுக்மான் தன் மகனுக்குச் சொல்கிறார், தொழுகையை நிலைநாட்டு, நன்மையை ஏவு, தீமையைத் தடு, அதனால் வரும் துன்பத்தை பொறுத்துக்கொள். ஒரு முஸ்லிம் தன் சமூகத்திற்கும் பொறுப்பானவன் என்பதை இது உணர்த்துகிறது. சமூக ஊடகங்கள் நம்மிடம் பெருமையை வளர்க்கும் இந்த காலத்தில் லுக்மானின் அறிவுரை முக்கியமானது. மனிதர்களை விட்டும் உன் முகத்தை திருப்பாதே. பூமியில் கர்வமாக நடக்காதே. பணிவு என்பது தாழ்வு மனப்பான்மை அல்ல, நம் உண்மையான நிலையை உணர்ந்து அனைவரிடமும் மரியாதையுடன் பழகுவது. இறுதியாக லுக்மான் மிக எளிமையான ஆனால் ஆழமான ஆலோசனைகளைக் கூறுகிறார். உன் நடையில் நிதானத்தை கடைப்பிடி. உன் குரலைத் தாழ்த்திக்கொள். தேவையின்றி கத்திப் பேசுவது நாகரீகமல்ல. நம்முடைய குணங்கள் நமது நடை மற்றும் பேச்சிலும் வெளிப்பட வேண்டும்.